நிச்சயமா தொடர்ந்து இணைப்பில் இருங்க லிபிகா. அடுத்ததாக செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழல்ல போட்டியின்றி அவர் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை பாஜக தலைமை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. வேல்முருகன், கூடுதல் விவரங்கள். அந்த குறிப்பாக நயினா நாகேந்திரன் மட்டுமே தற்போது இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரே நாளைய தலைவராக அறிவிக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிகழ்ச்சி குறிப்பாக வானகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் அதற்கான ஏற்பாடுகளை துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை கிஷன் ரெட்டி, குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த கிஷன் ரெட்டி அவர்கள் குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நாளை அவர் அறிவிப்பு வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இது பதவியேற்பு நிகழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் கூட யார் மாநில தலைவர் என்ற அறிவிப்பை குறிப்பாக பல மாநிலங்கள்ல பாஜகவில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே போல நயினார் நாகேந்திரனை நாளை காலை 11 மணிக்கு ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் 1700க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய வகையில தற்போது நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு குறிப்பாக இந்த தேர்தல் முடிவை பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அறிவிப்பை வெளியிட உள்ளார். இதன் மூலமாக அடுத்த பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றார். நிச்சயமா அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற தகவல் வெளியானதுமே அடுத்த தலைவராக நயினா நாகேந்திரன் தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட அது இப்போது உறுதியாகி இருக்கிறது. மற்றொரு புறத்துல டெல்லி சென்று அவர் போய் சந்திப்பது, அதே நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறை, அதுக்கு அடுத்தபடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், 5 ஆண்டுகள் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த ஸ்பெஷல் கிரைட்டீரியா மூலமாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ணாமலையை அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை துணைத் தலைவராக இருந்தார், மாநில தலைவராக மாற்றப்பட்டார். அப்படியான ஒரு நிகழ்வு நயினா நாகேந்திரனுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன வேல்முருகன்? குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு எப்பொழுதும் அந்த தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த 2 முறை பார்த்திருக்கிறோம். எல்முருகன் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அது வெறும் அறிவிப்பாக, குறிப்பாக இந்த லெட்டர் பேட்ல மட்டும் அவருடைய பெயர் போட்டு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பை டெல்லி தரப்பு வெளியிட்டது. அதே போல ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஓராண்டுகளுக்குள்ளாகவே பாஜக தலைவர் அண்ணாமலை இணைந்த ஓராண்டுக்குள்ளாகவே அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக டெல்லியிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு, குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தலை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை நான் விலகப் போகிறேன் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக பல செய்தியாளர் சந்திப்புல இந்த போட்டியில் நான் இல்லை அப்படிங்கறத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அந்த வகையில தற்பொழுது குறிப்பாக அடுத்த தலைவர் யார் என்ற அப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழுந்த நிலையில இது குறித்தான பல கட்ட அந்த ஆலோசனைகளை டெல்லி தலைமை மேற்கொண்டது. குறிப்பாக பாஜகவினுடைய தலைவராக யார் வருவார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரனுடைய பெயர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த குறிப்பாக அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க வேண்டும். அதே வேளையில குறிப்பாக தொடர்ந்து சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நிலை, அவருடைய சட்டமன்ற செயல்பாடுகள், அதே போல பல்வேறு சிக்கல்கள், குறிப்பா நம்ம திருநெல்வேலி தொகுதியில இருக்கக்கூடிய அந்த நெல்லை தொகுதியில இருக்கக்கூடிய அந்த பல்வேறு சிக்கல்கள் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். இப்படி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்த நிலையில தொடர்ந்து அவருக்கான அந்த அழுத்தங்கள் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தற்போது பாஜகவினுடைய தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்வு செய்வதற்கான பல காரணங்கள் பாஜக டெல்லி தலைவி பல விஷயங்களை பார்க்கிறது. குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நாம் ஏற்கனவே அந்த அறிக்கையில் குறிப்பிட்டதுதான் ரொம்ப ஒரு பிரதான ஒரு பேசு பொருளாக மாறியது. 3 பருவங்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும், தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருக்கணும், அதே போல 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும், இப்படி பல கேள்விகளோடு இருந்ததுதான். ஆனால் இதையெல்லாம் கடந்த காலங்களில் குறிப்பா அண்ணாமலைக்கோ அல்லது எல்முருகனுக்கோ அல்லது குறிப்பாக 93ல இருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்ததாகவும் அப்பொழுதெல்லாம் பாஜக தலைவராக தேர்வு செய்வதில் விதி விலக்கு கொடுக்கப்படுகிறது, சிறப்பு முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், மாநில தலைமையை டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறத இதைதான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு யார் தலைவராக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய அந்த உழைப்புக்கேற்ப அந்த பதவிகள் வழங்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பல அனுபவங்களை பெற்றவராக நாம் பார்க்கிறோம். சட்டமன்ற
தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல குறிப்பாக முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சரவையில ஜெயலலிதா அவங்களுடைய தலைமையில அமைச்சரவையில அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். போக்குவரத்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது டெல்லி தலைமை உற்று நோக்கியதன் அடிப்படையில தற்போது நயினா நாகேந்திரன் தலைவராக தேர்வு செய்யக்கூடிய பணிகள், குறிப்பா வானகரத்துல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது காலை 11 மணிக்கு கிஷன் ரெட்டி மாநில பாஜகனுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி இதற்கான அறிவிப்பை நாளை 11 மணிக்கு வெளியிட இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில பல முக்கியமான பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, மிக முக்கியமான கட்டத்தை தமிழக பாஜக நோக்கி நகர்ந்திருக்கிறது. அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை மற்றும் ஒருவரை பார்க்கலாம். தலைவர் பதவிக்கு கட்சியினுடைய அறிவுரைப்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்யறார்கள் என்பதை அவர்களிடம் நீங்கள் கேட்கிறீர்கள். 10 ஆண்டு தொடர்ச்சியா அடிப்படை உறுப்பினர்னு கட்டுப்பாடு, நீங்க 8 ஆண்டுக்கு இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகள் தான் கேட்கணும். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. என்ன டைம் இருக்குல்ல, 4 மணி நேரம் இன்னும். ஒட்டுமொத்த தலைமையுமே உங்களை தான் விருப்பமனு கொடுத்துருக்காங்க. வேற யாரும் இது வரைக்கும் வர மாதிரி இல்ல. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. கொஞ்சம் வாசல்ல இறங்கி யாராவது வருவாங்க. நாளை மாலை முடிவு அறிவிக்கப்படுமா சார்? நாளை திருமண மண்டபம் அதுவும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அறிவு சொல்லி இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க. எங்களுடைய மதிப்புக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி தருண் சுக் வந்திருக்கிறாங்க. இந்த மாநிலத்தில் 3 மாதமாக பணியாற்றிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தெல்லாம் சொல்லிடுவோம். என்ன வேணா புதிய தலைவராக பொறுப்பு கிடைச்சுன்னா உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? நாளைக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் கட்சியின் அறிவுறுத்தல் படியே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் என்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நயினா நாகேந்திரன். இந்த நிலையில் தமிழக மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் பாஜகவினுடைய தமிழக கூட்டணிக்கு மிக முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடிய நபர், இணைப்பு பாலமாக செயல்படக்கூடிய நபர். இந்த சந்திப்பு தொடர்பாகவும் அதே நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் தேர்வு தொடர்பாகவும் அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். என்னுடைய சந்திப்பு கூட்டணி கட்சி அதனுடைய தலைவர் என்ற முறையிலே மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட இன்றைக்கு தமிழக அரசியல் சூழல் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பு குறித்தும் இன்றைய தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்தும் நான் அவர்களோடு பேசினேன். பல்வேறு கூட்டணி தலைவர்களினுடைய சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில நீங்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய நிகழ்வா இது மாறி இருக்கிறது. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் சந்திக்காமல் போனார்? நீங்க இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்து பேசுவதற்காக இன்றைக்கு வந்திருப்பதாகவே தகவல். கூட்டணி கட்சி தலைவர்களோடு கூட்டமோ அவர்கள் அனைவரையும் அழைத்து பேச வேண்டுமோ என்ற ரீதியிலே இன்றைக்கு அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததாக எந்த தகவலும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை ரொம்ப தீவிரமா வெளிப்படுத்திய தலைவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரினுடைய இந்த வருகை பயணம் என்பது அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு உள்துறை அமைச்சர்களுடைய தமிழகத்தினுடைய விஜயம் அவர்களுடைய கட்சி சார்ந்த பணிகளுக்காக என்பதே என்னுடைய கருத்து. அவருடைய சந்திப்பு அதனை பற்றி நான் விவரமாக கூறியிருக்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகை மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய சூழலில் தமிழக பாஜக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெயர் பலகையில் அண்ணாமலையின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக அலுவலகத்தில் இருக்கும் பெயர் பலகையில் தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநில தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்புமனு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நயினா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தமிழக பாஜக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெயர் பலகையில் அண்ணாமலையினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நயினா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஸ்கெட்ச் மார்க்கர் கொண்டு அண்ணாமலையினுடைய பெயரை நீக்கியிருக்கிறார்கள். அடுத்த